ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு உணர முடியுது. 2 நாள் டிவியை திறந்தாலும் சரி, சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் சரி, இதே நியூஸை தான் கேட்டுட்டு இருப்போம் தம்பின்னு சொல்கிறீங்களா? உலக அளவிலே பெரிய ஜனநாயக திருவிழா முடிஞ்சிருக்கு. ஒரு 3 நாள் அப்படி தாங்க இருக்கும். எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ரிப்போர்ட் வந்திருக்கு. அதன்படி தான் இதை பதிவு பண்ணுறோம். இது எந்த கட்சிக்கு சாதகமாக சொல்கிறதும் இல்லை எந்த கட்சிக்கு எதிராக சொல்கிறதும் இல்லைங்க. இது ஒரு கட்சிக்கு ஜாலரா அடிச்சுட்டு இன்னொரு கட்சியை தரைக்குறைவாக பேசுறது நம்ம வேலையே இல்லைங்க. இந்த தம்பியோட தாய்மையான வேண்டுகோள் என்னன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜேகே வாய்ஸ் அவுட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை பார்த்துடலாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் மொத்தம் சேர்ந்து 33 முதல் 36 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. அதே வேளையில் எதிர்கட்சியான அதிமுக 2 முதல் 3 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்க. மற்றொரு எதிர்கட்சியான பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் 2 முதல் 3 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. திமுக போட்டிக்கிட்ட 21 தொகுதியில் 19 தொகுதி ஈஸியாக கைப்பற்றிடுவாங்க. 2 தொகுதிகள் மதில் மேல் போன உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதியில் இருக்கு. இந்த பக்கமா அந்த பக்கமா. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட 10 தொகுதியில் 8 தொகுதிகளை அசால்ட்டாக தட்டி எடுத்துருவாங்கன்னா 2 தொகுதிகள் இழுபறியாக நிற்கிது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்ட 4 தொகுதியில் 1 தொகுதியும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்ட 1 தொகுதியும் பெரிய கேள்விக்குறியா நிற்கிது. அதிமுக கூட்டணிக்கு 2 முதல் 3 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அங்கேயே ஒரு கேள்விக்குறி வைக்குது. அதே வேளையில பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகளும் 2 முதல் 3 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் கணக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. அது ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, பிஜேபி கூட்டணியில் போட்டியிட்ட மற்ற கட்சி வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி தான் கணக்கு சொல்லுது. பிஜேபி வேட்பாளர் போட்டியிட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பார்த்தா பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகள் மொத்தம் 280 330 தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. மறுபுறம் இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 140 முதல் 180 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. 200 தாண்டுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க. 100க்கு கீழே வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகளும் மொத்தம் சேர்ந்து 400 தொகுதிக்கு மேலே வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில், இந்த எலெக்ஷனுக்கு அது செட் ஆகாது, அடுத்த எலெக்ஷனுக்கு பார்ப்போம். பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. கேரளாலெல்லாம் பிஜேபி 3 தொகுதிகளை கைப்பற்றுவாங்கன்னு சொல்கிறது நல்லா பொருளாங்க. ஒரு தொகுதியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் கர்நாடகாவில் பிஜேபி 24 முதல் 26 தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஆந்திராவும் தெலுங்கானாவும் அவங்க சொல்கிற மாதிரி தான் கணக்கு வருது. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் தமிழகத்தில் டிஎம்கே கூட்டணியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியும் வெற்றி பெறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் ஜேஆர்.